இருக்குது. வைஃபே ஏண்டா வீட்டுல உன் பொண்டாட்டி மட்டும் தான் இருக்காளா? எடுத்த உடனே வைஃபே மண்ணாங்கட்டியேன்னு வர்ற. அவதான் கதவு திறப்பான்னு. மல்லிகை முட்டு மனச தொட்டு இழுக்குதடிமா. விருது ஏமா சோகமா இருக்க? எப்பாச்சு? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. குளிக்கலையா? வாங்க மறந்துட்டேன். ஏய் வரும்போதே எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. தள்ளுமா. இடுப்பு உடைச்சிட்டானே. பாத்தியா குடுமிய? ஆம்பளை சிரிப்பது பொம்பளை சிரிப்பதுன்னு கூட வித்தியாசம் தெரியாம இப்படி தலைதறிக்கு வர்றான். ப்ரோ நீங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி நின்ட்டே இருக்கீங்க. ப்ரோ என்ன வேணும்னு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பேடு. பேடா? என்ன கம்பெனி ப்ரோ? ஒரு நிமிஷம். ஹலோ மிருத்து, உனக்கு வைப்பர் வேணுமா இல்ல ஸ்டாஃப்ரி வேணுமா? ஏதோ ஒண்ணு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. ஓகே ஓகே. அண்ணா வைப்பர் கொடுங்க. ப்ரோ இது எப்படி ப்ரோ கூச்சப்படாம கேக்குறீங்க? ப்ரோ இது வாங்குறதுக்கு எதுக்கு ப்ரோ கூச்ச பண்ணோம்? உங்க பொண்டாட்டிக்கு தானே வாங்கி கொடுக்க போறீங்க. இதெல்லாம் என்ன 2025ல தானே இருக்கீங்க. வாங்குங்க ப்ரோ. வரேன் ப்ரோ. இப்போ வாச்சு சொல்லுங்க ப்ரோ, என்னதான் வேணும் உங்களுக்கு? அவர் வாங்கிட்டு போனாதே வைப்பர் கொடுத்துருங்க ப்ரோ. இதை கேட்கறதுக்கு இவ்வளோ நேரம். தம்பி தம்பி நில்லு. செருப்பு சூப்பரா இருக்குது. புது மாடலா? எங்க வாங்கின? புது வரவு. ஆம்பளையும் போட்டுக்கலாம் பொம்பளையும் போட்டுக்கலாம். வரேன். ஏய் நில்றா. இருமா ஒரு நிமிஷம். நில்லுங்க. இந்த வீட்டுல பொம்பளை நான் ஒருத்தி இருக்கேங்கிறத நீங்க 2 பேரும் மறந்துட்டீங்களா? உன் பொண்டாட்டிக்கு வேணும் கேட்டது நான் கொடுத்துருக்க மாட்டேனா? மறந்துட்டுமா? டேய் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்றும் செய்யலாம்டா. ஆனா அதுக்கு இப்படி பொண்டாட்டி தாசனா இருக்கக்கூடாது. அத்தை அது ஒன்றும் பொண்டாட்டி தாசம் இல்லை, நல்லா அன்பா பாத்துக்கிற கேரிங் ஹஸ்பண்ட். மிருது இது என்ன தலையால பெயிண்ட் பண்ணியா? இத்தனை பேன் வச்சிருக்க? இதெல்லாம் உங்க தலையில இருந்து வந்ததா? பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன். டேய் இந்திரா எத்தனை வாட்டி நான் சொல்றது உட்காந்து பேன் பார்க்காங்க? கொஞ்சம் கூட மேனேஜ் உனக்கு? என் பொண்டாட்டி தலையில நான் பெயிண்ட் பாக்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? டேய் உன் பொண்டாட்டி தலையில பாரு, இல்லாட்ட உங்க ஆயா தலையில கூட பாரு. என் வீட்டு வாசப்படியில் ஏன்டா உட்காந்து பார்க்க? அது உன் வீட்டு வாசப்படியில் உட்காந்து பார்க்க வேண்டியதா? ஏன் உன் வீட்டுல இருக்க தரித்தம்லாம் என் வீட்டுக்கு வருதுக்கா? ஹவுஸ் ஓனர்னு பாக்குறேன். என் பொண்டாட்டி தலையில இருக்கிற பேனே உனக்கு தத்ருமாயா? டேய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? போய் பொண்டாட்டி தலைக்கு பேன் பார்க்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? யோ இவ பொண்டாட்டி தலையில பேன் பார்த்தா என்ன ஏன் பிரச்சனை? இருமிருதோ இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? உன் வீட்டு வாசப்படி முன்னாடி பேன் பார்க்கறது தானே உனக்கு பிரச்சனை. இப்போ உன் வீட்டு கேட்டு முன்னாடி நான் பேன் பார்ப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. வாமிருது. டேய் 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 உட்காரு. அட உட்காரு. டேய் ஐயோ என் வீட்டு முன்னாடி இப்படி உட்கார்ந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறானே. இத கேட்பாரு ஆள் இல்லையா? யாராச்சும் வாங்கலே. டேய் ஏன்டா வாசல்ல உட்கார்ந்து அசிங்கம் பண்ற? இந்த கருமத்தில உள்ள வந்து பண்ணி தொலை வேண்டியதானே? மா இது என் பொண்டாட்டி பிரச்சனை, என் மான பிரச்சனை, இது என் பொண்டாட்டியோட பேன் பிரச்சனை. நீ போமா. சொல்ல கேட்க மாட்டேன். உன்னைய கிட்ட வந்தீங்க பேனை புடிச்சு மேல போட்டுருவேன். ஓடு.
ஓடு. சீ கரகம். நீ யார் சோதிச்சு கிடக்குறது? டேய் உன்னைய ஓடு. கர்ம 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 ஓடு. டேய் பொண்டாட்டி தசா எண்ணி ஒரு மாசத்துல உன்னை வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கல. மீச வச்ச ஆம்பளை இல்லடா. பாடுறா. மிருது ஷாம்பு வேணாமா, சீக்கா போடு, அப்பதான் ஈரு பேனெல்லாம் வைக்காது. அப்படியா? நீங்களே தலையில் தேய்ச்சி விடுறீங்களா? என் புத்தி செருப்பால் அடிக்குது. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. டேய் அருண், இன்னைக்கு என்னடா சமைக்கலாம்? ஈருமா, என் பொண்டாட்டிக்கு டிக்கெட் சொல்லிடுறேன். மிருது அருணே, அடுத்த மாசத்துல இருந்து ₹1,00,000 சீட் ஒன்று புதுசா போடலான் இருக்கேன். போடலாமா? இருமா, என் பொண்டாட்டிக்கு டிக்கெட் சொல்லிடுறேன். மிருது டேய் அருணே, கொஞ்சம் ரேஷன் கடை வரைக்கும் போற, கூட வாடா. ஒத்தால தூக்கிட்டு வர முடியாது. அந்த ஒரு நிமிஷமா. டேய் எங்கடா போற? என் பொண்டாட்டிக்கு டிக்கெட் வந்துடுறேன். எங்கம்மா போற? கக்கூஸ்க்கு போற. அது கூட உன் முன்னாடி கேட்கணுமா? கேட்கலாம், தப்பு இல்ல. இவ்வளவு சமைக்கிறேன்ட்டு போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. சமைக்கிறாளா இல்லையா? என்னதான் பண்றா? ஏய் சீ கருமம். அங்க ஒரு கொலை பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சோறாக்கிற வேலையை பார்க்காம 2 பேரும் கொஞ்சம் குழம்பிட்டு இருக்கீங்களா? டேய் உனக்கு என்ன அடுப்பாங்கறல வேலை? மிருதுலாக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு. டேய் பெத்த தாயி, உனக்கு ராத்திரி பகலுமா எவ்வளவு நாள் சோறாக்கி போட்டிருப்பேன். ஒரே ஒரு நாளாவது வந்து எனக்கு வெங்காயம் போட்டு உரிச்சு கொடுத்துருப்பியா? இப்போ பொண்டாட்டி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற நீயே. டேய் ஒழுங்க வெளிய போடா. ஆம்பளை பையன் செய்யற வேலையாடா இது? ஏன் அத்தை, என் புருஷன் கிச்சன்ல எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா? ஏய் ஆம்பளை பையன் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை தான் செய்யணும். இந்த மாதிரி விஷயமெல்லாம் வெளியே தெரிஞ்சா என் பையனை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. யார் பேசினா என்ன அத்தை? என் புருஷன் வெளியில புலியாவும் வீட்டுல எலியாவும் இருந்தா போதும். ஏய் இன்னும் விட்டா என் பையன் உள்பாவோட துவைக்க சொல்லிடுற போல இருக்கே. மா, அது நான் காலையிலே துவைச்சு போட்டேன். பொடியில நீ பாக்கல? சீ இந்தாடா. என்னம்மா சாப்பாடு? ஏன் பார்த்து தெரியலையா? சாப்பிடும்போது யாருக்குடா போனு? ஹலோ மிருது, சாப்பிட்டியாமா? இங்க சாதம் சாம்பார், சாப்பிடவா? சரி. ஏன் சாப்பிட கூட பொண்டாட்டி கேட்டா சாப்பிடணுமா நீ? அவன் சாப்பிட்டாலோ இல்லையோ, அதான். என்ன படம்டா இது? அதுவா, பொண்டாட்டி சொன்னா கேட்கணும். மாமா பட்டினிய கடை. கொடுங்க. ஏய் அதெல்லாம் நீ ஏன் பாக்குறேன், நான் வச்சுக்கிறேன் விடு. ஏங்க மூஞ்சி ஒரு மாதிரி வாடி இருக்கு? மிருது, நான் வேலையை விட்டேன். வேலையை விட்டீங்களா? எதுக்கு வேலையை விட்டீங்க? அந்த டீயில் என்னை போட்டு பாடா படுத்துறான். ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல. நான் வேற ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வேற வேலை கிடைச்சிரும். என்னங்க, இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கணும்ங்கிற காமன் சென்ஸ் கூட இல்லையா? என்கிட்ட கேட்காம எதுக்கு வேலையை விட்டீங்க? எதுக்கு உனக்கு கேட்கணும்? எதுக்கு எடுத்தாலும் என் பையன் உனக்கு கேட்டுதான் பண்ணணுமா? அந்த அளவுக்கு உன்னை அடிமையாக்கி வச்சிருக்கிற. மா என்னமா பேசுற? ஏய் சும்மா நிறுத்துறா. வீட்டுல இருக்கிற பொம்பளைய உன்னால அடைக்கால முடியல, நீ எப்படி இந்த டிஎல்கே எல்லாம் அடைக்கால போற? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீயா இல்லாம இன்னொருத்தருக்காகவே இருந்தீனா நீ எப்படி நீயா இருக்க போற? பரவாயில்லத்த, என் புருஷனா இருந்துட்டு போறாரு. செருப்பு பிஞ்சிடும். உன்னை எப்ப கல்யாணம் பண்ணானோ அப்ப இருந்து உனக்கு எல்லாம் விட்டு கொடுத்துட்டு தான் இருக்காம. ஏமா 25 வருஷமா பெத்து வளர்த்தாங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு நான் தான் லைஃப்னு வந்த என் ஒய்ஃபுக்காக லைஃப் ஃபுல்லா நான் இருக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு? டேய் என்னோட சினிமா வசனம் பேசிட்டு இருக்க. என்னால எல்லாம் ஒத்துக்க முடியாது. ஆம்பளைன்னா ஆம்பளையா தான் இருக்கணும். எப்படி அத்த, பொண்டாட்டிய மதிக்காம அவளுக்கு எந்த உதவியும் செய்யாம பொண்டாட்டிய தூக்கி போட்டு மிதிச்சு அடிமையா வச்சிருக்காங்கல்ல, அப்படி இருக்கு சொல்றீங்களா? அப்படி ஆம்பளையா இருக்கிறதுக்கு என் புருஷன் பொண்டாட்டி தாசனாவே இருந்துட்டு போலாம். டேய் என்னடா அவ இவ்வளவு பேச்சு பேசுறா? நீ பேசாம குத்து கலண்டு நின்னுட்டு இருக்க.
என்னங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? பொண்டாட்டிக்கு அதிகமாக பாசம் வச்சா பொண்டாட்டி தாசங்கிறீங்க, அதே பாசத்தை அம்மா பக்கம் வச்சா அம்மா பொள்ள நிறுவீங்க. இப்போ நான் யார் பக்கம் நிற்கிறதுன்னு எனக்கு தெரியல. டேய், நீ ஏன் பக்கம்லாம் நிக்க வேண்டாம்டா. உன் பொண்டாட்டி பக்கமே நில்லு. அவளை நீ நல்லா பாத்துக்கிற, அந்த அளவுக்கு உன்னை நல்லா வளர்த்துருக்கிற, அதுலயே எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஆம்பளை செருப்பது பொம்பளை செருப்பதுன்னு கூட தெரியாம போட்டுட்டு போறது, ரோட்ல வச்சு பேன் பாக்குறது, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? அதை மட்டும் குறைச்சுக்கோ, மத்தபடி ஒண்ணும் இல்ல. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. டேய், வண்டிடுற மளிகடை வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். அம்மா ஒரு நிமிஷம். மிர்து, போயிட்டு வந்துட்டுமா?